ஸோ இட்லி கடை அப்படிங்கிற அந்த டைட்டில் அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு நல்ல டைட்டில், ஒரு அற்புதமான டைட்டில், வந்து ஒரு கவித்துவமான டைட்டில், வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து ஒரு அழகான டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகாமல் போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல, கனெக்ட் ஆகலை. இத்தனைக்கும் தனுஷ் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்கிறாரு. இன்னும் கூட வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகலை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வேற ஒரு யூடியூப் சேனலில் விமர்சனமே பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து முழுக்க வந்து சென்டிமெண்ட்டாக ஆடியன்ஸோட பெரிய லெவலில் கனெக்ட் ஆகாத படம். இது வந்து பெரிய ஒரு படமாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து நிறைய லாஜிக் ஓட்டைகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா காட்சியிலுமே அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய பல காட்சிகள் வந்து அழுத்தம் இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஷாலினி பாண்டேங்கிறவங்க வந்து சத்யராஜோட மகள். அவங்களுக்கும் தனுஷ்க்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணியிருப்பாங்க, அதாவது திருமணம் ஆகிறதுக்காண்டி. ஸோ நிச்சயார்த்தம் நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும் தனுஷ்க்கு. அந்த ஃபோன் எடுத்து தனுஷ் பேசுவார். பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அவங்க அம்மா பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஐயா அப்பா இறந்துட்டாரியா, தவறிட்டாரியா அப்படின்வாங்க. ஒரு அப்பா அவர் இறந்துட்டாருன்னும் போது தனுஷ் இந்த பக்கம் ரியாக்ஷன் பண்ணணும். அப்பா இறந்துட்டாருன்னா யாராக இருந்தாலும் அழுவு தானே செய்வாங்க, ஒரு ஷாக்காக இருக்கும்ல. அது எதுவுமே தனுஷ்கிட்ட இல்லை. இந்த சந்தைக்கடை இருக்கும், வாரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருந்தா இன்னும் கூட அந்த படத்தை வந்து அழகாக காமிச்சிருக்கலாம், இன்னும் கூட அழகாக எடுத்திருக்கலாம், அழகாக சொல்லியிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தெருவை செட்டாக போட்டிருக்காங்க அந்த கிராமத்தில் போய். இட்லி கடை எந்த அளவுக்கு ஒரு தோல்வி படம் மாதிரியே முதல் நாளில் காட்டிடுச்சு. அதே போல் இந்த காந்தாரா அப்படின்ற படம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு சாமி படம், ஒரு என்ன சொல்கிற சாமி சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. செகண்ட் காந்தாரா பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக ஏதோ ஒரு பாகுபலி கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் எப்படி இவ்வளோ ஹிட் கொடுத்துச்சு? வணக்கம், நான் பத்திரிகையாளர், தயாரிப்பாளர், ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு. காந்தம் மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னுடைய வீடியோக்களை காந்தம் மீடியாவில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரியுங்கள். சமூகம் மற்றும் சினிமா சார்ந்த பல வீடியோக்கள் மீடியாவில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரியுங்கள். காந்தம் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தமிழில் தனுஷ் அவர்களோட இட்லி கடை படம் வந்து ரொம்பவும் ப்ரொமோஷன் பண்ணி பயங்கரமாக செட்டப்லாம் பண்ணி வந்துச்சு. அது கூடவே ஒரு கர்நாடக படம் காந்தாரா படம் வந்துச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக குடும்ப படங்கள் தான் பயங்கர ஹையாக பீக்கில் போயிட்டுருக்கு. தனுஷ் அவர்களோட படம் முதல் நாளே ரொம்ப லோவாக போயிடுச்சு, தேட்டர்ஸ்லாம் காலியாக இருந்துச்சு. அதே சமயம் காந்தாரா படம் வந்து நல்லா ஹை லெவலில் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல வந்து இந்த இட்லி கடைன்னு டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டிலோட யாருமே பெருசாக கனெக்ட் ஆகலை. என்ன அது டைட்டில் வந்து என்ன டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரைலரோ வேறு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் வந்து க்ரியேட் பண்ணல. ஒரு ஆவரேஜான படம் மாதிரி இருக்குது, சுமாரான படம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மக்கள் மனசில் இருந்துச்சு. இந்த இடத்துல முக்கியமாக அந்த டைட்டில் கனெக்ட் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னங்கிறது வந்து எப்படின்னா, இன்றைக்கி வந்து இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இன்றைக்கி வந்து பார்க்கிங்கு, ட்ராகனு, லவ் டுடே, அப்புறம் வந்து கிஸ்ஸு, நீக்கு, எல்ஐகே, அப்புறம் வந்து டூடு, இந்த மாதிரி டைட்டில்லாம் வச்சா வந்து பெருசாக லைக் பண்ணுறாங்க, பெருசாக லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துலலாம் ஏதாவது புதுசாக வித்தியாசமாக இருக்கும், இப்போ வேறு ஏதோ ஒரு புது விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி படங்களுக்கு வந்து முதல் நாளே ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. ஸோ இட்லி கடை அப்படிங்கிற அந்த டைட்டில் அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு நல்ல டைட்டில், ஒரு அற்புதமான டைட்டில், வந்து ஒரு கவித்துவமான டைட்டில், வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து ஒரு அழகான டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகாமல் போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல, கனெக்ட் ஆகலை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதனுடைய படம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் இந்த படத்துக்கு இல்லை. அதாவது வந்து பல படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரப்போகுதுன்னு ஒரு ஹைப் இருக்கும். இந்த படத்துக்கு பர்டிகுலராக ஹைப் இல்லை. இத்தனைக்கும் தனுஷ் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்கிறாரு. இன்னும் கூட வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகலை. ஸோ விளம்பரங்கள்
அப்படின்னும் போது அது வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பல இடங்கள் தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பல இடங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் போய் பண்ணார். நிறைய இடங்களில் வந்து ப்ரொமோஷன்ஸில் பங்கு பெற்றாரு. பல ப்ரொமோஷன்ஸ் அவங்க வந்து பண்ண தான் செய்தாங்க. பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ண தான் செய்தாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வேறு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த 27 அந்த ஒரு சின்ன பிரச்சனையாகி அதில் ஒரு 41 பேர் இறந்து போனதுனால அந்த மக்கள் மனநிலையுமே என்னென்னா இதை பற்றியே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சோஷியல் மீடியா, அப்புறம் மக்கள் மனநிலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கரூர் கலவரத்தை பற்றியே பேச ஆரம்பித்ததுனால இது என்ன ஆயிடுச்சு, ஏன் நடந்துச்சு, விஜய் செஞ்சு சரியா தவறா, இது வந்து இந்த இடத்துல வந்து அரசாங்கத்து மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி பலவிதமான விவாதங்கள் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் போக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வரதுங்கிறதே யாருமே பெருசாக கவனிக்கல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த படத்துக்கு. இந்த நேரத்தில் அது படம் வரதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை பற்றியே தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறதுனால மக்களும் அதுதான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த படம் வரது வந்து பெருசாக எதிர்பார்க்கல. முதல் நாள்லாம் புக்கிங்கே ரொம்ப சுமார், ரொம்ப சுமார். நான் ஃபஸ்ட்டு ஷோ வந்து அண்ணா நகரில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் வந்து படமே புக்காக இருந்துச்சு. முதல் நாள் தனுஷ் படம் 9 மணி காட்சி, ஃபஸ்ட்டு ஷோ சொல்லப்போனால். அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு கூட்டமே இல்லை, பெரிய ஹைப்பே இல்லை, ஃப்ளாட்டாக அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு தேட்டரில். பெருசாக யாரும் விசில் அடிக்கலை, கத்தலை, கிளாப் பண்ணலை, ரசிக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் படம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2 விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி அவங்களாம் இட்லி சுட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி நாங்கள் சின்னதாக ஒரு சட்னி அந்த மாதிரிலாம் அரைச்சி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஒரு குடும்பமாக ஹாலிடேக்கு போகும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டி இட்லி வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து அதை கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு படம் வந்ததுக்கப்புறம், படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லா இருக்குது, அந்த படம் வந்து சொல்ல வந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகிக்கிறாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வேறு ஒரு யூடியூப் சேனலில் விமர்சனமே பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து முழுக்க வந்து சென்டிமெண்ட்டாக ஆடியன்ஸோட பெரிய லெவலில் கனெக்ட் ஆகாத படம். இது வந்து பெரிய ஒரு படமாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து நிறைய லாஜிக் ஓட்டைகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா காட்சிகளுமே அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய பல காட்சிகள் வந்து அழுத்தம் இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் விமர்சனத்தில். உண்மையும் அதுதான். அதாவது வந்து இந்த மாதிரி படங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இதை வந்து கையாளுறதுக்கு அதுக்கான மெச்சூர்டான ஒரு டேரக்டர்ஸ் வேணும். ஒரு உதாரணத்துக்கு சேரன் வந்து தவம் இருந்துன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகும். அது அருமையாக வந்து சொல்லிட்டு வருவார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராசு மதுரவன் ஒரு டேரக்டர், அவர் இறந்து போயிட்டார். அவர் ஒரு படம் எடுத்திருந்தார், மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கிற கதைகள் தான். ஆனால் அந்த படத்தோட அந்த கேரக்டர்ஸோட அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த கிராமத்தோட வந்து மக்கள் வந்து பெரிய லெவலில் கனெக்ட் ஆனாங்க. பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி அழுத்தமாக வந்து காட்சிகள் அமைக்கப்படலை அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய கருத்து. அதுக்கான இயக்குனர் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த கதையை வந்து நல்லா எடுத்திருப்பாரோன்னு நமக்கு தெரில. அது ஒரு நல்ல லயன் தான். அதாவது ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை நடத்துகிறார் ஒரு கிராமத்தில், சங்கராபுரம்னு ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தில் அந்த இட்லி கடையை வந்து அவருக்கு அடுத்து ஒரு பையன் நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் தனுஷ் வந்து வெளியில் எங்கேயாவது வேலை, வெளிநாட்டிலையோ சென்னை மாதிரி இடங்களில் வந்து வேலை பார்த்து பெரிய காசு பணம்லாம் சம்பாரித்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ வந்து அப்பா பேச்சை கேட்காம தனுஷ் வந்து வெளிநாடு போயிடுறாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் வராரு, இட்லி கடையை வந்து நடத்துகிறாரு. ஏன் நடத்துகிறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான கதை அப்படின்றது மாதிரி அந்த கதை ஓடுது. அந்த கதை ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அழுத்தமாக வந்து காட்சிகள் அமைக்கப்படலை. நம்ம ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தனுஷ் வந்து அங்கே பேங்காக்கில் இருப்பார். சத்யராஜ் வந்து ஒரு பிஸா கம்பெனியினுடைய ஓனராக இருப்பார். அருண் விஜய் வந்து ஒரு சத்யராஜ் பையன், ஷாலினி பாண்டேங்கிறவங்க வந்து சத்யராஜோட மகள். அவங்களுக்கும் தனுஷ்க்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணியிருப்பாங்க, அதாவது திருமணம் ஆகிறதுக்காண்டி. ஸோ நிச்சயார்த்தம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும் தனுஷ்க்கு. அந்த ஃபோன் எடுத்து தனுஷ் பேசுவார். பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அவங்க அம்மா பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஐயா அப்பா இறந்துட்டாரியா, தவறிட்டாரியா அப்படின்வாங்க. ஒரு அப்பா அவர் இறந்துட்டாருன்னும் போது தனுஷ் இந்த பக்கம் ரியாக்ஷன் பண்ணணும். அப்பா இறந்துட்டாருன்னா யாராக இருந்தாலும் அழுவு தானே செய்வாங்க, ஒரு ஷாக்காவது இருக்கும்ல. அது எதுவுமே தனுஷ்கிட்ட இல்லை. அந்த பக்கம் ஒரு கணவன் இறந்துட்டார் அப்படின்னும் போது ஒரு மனைவி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்தவங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க, அப்பா ஐயா அப்பா இறந்துட்டாரியா, ஐயோ
அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும்ல, அது எதுவுமே இல்லை. சாதாரணமாக சொல்கிறாங்க, அப்பா தவறிட்டாரியா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய காட்சிகள் வந்து அழுத்தம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் பல காட்சிகள் இந்த படத்தில் வந்து பல காட்சிகள் வந்து அழுத்தம் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு இட்லி கடையை வந்து மகன் வந்து அடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் பெருசாக அழுத்தமாக சொல்லப்படலை. இவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து இட்லி கடையை நடத்துகிறார், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பெருசாக அழுத்தமாக சொல்லப்படலை. அது இல்லாமல் ஒரு கிராமத்தில் வந்து நடக்குது, சங்கராபுரம்னு ஒரு கிராமத்தில் அந்த படம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தை வந்து நல்லா அழகாக காமிச்சிருக்கலாம். ஒரு வயல்வெளி, இந்த பக்கத்து வீடு, எதிர் வீடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அந்த கிராமத்தில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கும். ஸோ கூத்து கீத்து எல்லாமே இருக்கும். கிராமம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சின்ன சந்தைக்கடை இருக்கும், வாரம் வாரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருந்தா இன்னும் கூட அந்த படத்தை வந்து அழகாக காமிச்சிருக்கலாம், இன்னும் கூட அழகாக எடுத்திருக்கலாம், அழகாக சொல்லியிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தெருவை செட்டாக போட்டிருக்காங்க அந்த கிராமத்தில் போய். அதில் ஒரு இட்லி கடை இருக்குது, எய்தாப்பில் ஒரு பரோட்டா கடை இருக்குது, பக்கத்தில் 2-3 கடை இருக்குது. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் படம் ஃபுல்லாக நீங்கள் காட்டுறீங்க. அந்த 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 ரோடை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் போக மறுக்கிறீங்க. அது இல்லாமல் ஒரு தனுஷ் வீடு, சத்யராஜுக்கு ஒரு பங்களா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இது வந்து ஒரு கிராமர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிராமத்து கதைனா அதுக்குள்ளே பல அழகான விஷயங்கள் இருக்குது. இப்போ பாரதி ராஜாலாம் பார்த்தீங்கன்னா மண்வாசினிலேருந்து கிழக்கு சிம்மியிலேருந்து நிறைய படங்கள் எடுத்துக்கிறார், கிராமத்து படங்கள். அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து எதுவுமே இதை காமிக்கலை. அது காரணம் என்னென்னா, தனுஷ் ஒரு இயக்குனராக அவருக்கு எப்படி சொல்கிறது, அனுபவ பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ தனுஷ் ஒரு நல்ல நடிகர் தான், ஆனால் வந்து பெருசாக வந்து அழுத்தம் இல்லாமல் எடுத்துருக்கிறதுனால இது ஒரு பெரிய வெற்றி படமாக ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு சிலர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து படம் பெருசாக போகுது, நல்லா ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். ஆனால் முதல் நாள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படிங்கிற ஊரில் யாழினி அப்படிங்கிற ஒரு தேட்டரில் ஈவினிங் ஷோ 6 மணி காட்சி, அது கூட்டமே வராமல் அந்த காட்சியே ரத்து செய்யப்பட்டது. ஸோ ஒரு தனுஷனுடைய படத்துக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா அதுவும் ஈவினிங் ஷோ காட்சி ரத்து செய்யப்படுது அப்படின்னா இது வேதனையான விஷயந்தான். இதுக்கும் மேலே என்னென்னா, இப்போ ஒரு குவார்ட்டர்லி ஹாலிடேஸ், பசங்க எல்லாருமே விடுமுறையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஓடுது அப்படின்னுங்கிறது வருத்தமான விஷயம்தான். சார், இன்னொரு விஷயம், இட்லி கடை எந்த அளவுக்கு ஒரு தோல்வி படம் மாதிரியே முதல் நாளில் காட்டிடுச்சு. அதே போல் இந்த காந்தாரா அப்படின்ற படம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு சாமி படம், ஒரு என்ன சொல்கிற சாமி சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. செகண்ட் காந்தாரா பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக ஏதோ ஒரு பாகுபலி கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் எப்படி இவ்வளோ ஹிட் கொடுத்துச்சு? இல்லை, காந்தாரா படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து காந்தாரா பார்ட் 1 நான் சொல்கிறேன், முதல் பகுதி வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு, பெருசாக பேசப்பட்டது. ஸோ பார்ட் 2 சாப்டர் 1 இது வந்து எப்படி சொல்லுது, இது வந்து ஒரு ப்ரீகோல். இதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காங்க. ஸோ இது வேறு ஏதாவது புதுசாக சொல்லுவாங்க. ரிஷப் ஷெட்டி அந்த படத்தில் காந்தாரா முதல் படத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து பெருசாக கனெக்ட் ஆகிடுச்சு, பெருசாக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸு. ஸோ இது ப்ரீகோல் அப்படின்னும் போது நிச்சயமாக இது வேறு விதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொதுவாகவே ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதனுடைய பார்ட் 2 பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்கிட்ட வரும். இப்போ பாகுபலி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, பார்ட் 2 வரும்போது பெரிய லெவலில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி பெரிய கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு டேவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கேஜிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி பெரிய வெற்றி படம் அடைஞ்சதுனால இரண்டாவது படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால இரண்டாவது பகுதியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ காந்தாராவும் அப்படி தான், இது வந்து ப்ரீகோலாக இருந்தால் கூட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனாலும் காந்தாரா கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த ட்ரைலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸ் பார்த்துட்டு பெருசாக இல்லையே, முதல் பகுதியில் இருக்கிற ஒரு இம்பேக்ட்டு, முதல் பகுதியில் இருக்கிற ஒரு பெம்போ இதெல்லாம் வந்து இதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து ஆடியன்ஸ் மனசில் இருந்துச்சு. அந்த ட்ரைலரை பற்றி விமர்சனம் பண்ணவங்க கூட வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காந்தாராக்கும் இதே பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து அவங்க ப்ரமோஷன் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. இந்த கரூர் சம்பவத்தினால காந்தாராக்கும் பெருசாக லாஸ்ட் மினிட் ப்ரமோஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ண முடியல. ஆனாலும் படம் வந்து குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காந்தாரா படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை போய் ஆடியன்ஸ் பார்த்தாங்க. முதல் நாள் வந்து காந்தாராவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சு, ஏற்கனவே வெற்றி படமாக இருந்ததுனால. ஸோ படம் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க, பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து காந்தாரா படத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு தமிழ் படம்
அந்த தமிழ் படத்தில் வந்து தனுஷ் கதாநாயகன். அந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து நடித்த படத்துக்கு முதல் நாள் வந்து ஒரு தியேட்டரில் ஷோவே கேன்சல் ஆகுது, அந்தளவுக்கு கூட்டம் வரல. ஆனால் ஒரு கன்னடத்துலேருந்து வந்த ஒரு படம், டப் பண்ணி வந்த ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது அப்படின்றது வந்து பெரிய விஷயந்தான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு படம் வந்து நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து மவுத் டாக்லேயே வந்து பேசப்பட்டு பெரிய படமாயிரும். இப்போ தனுஷனுடைய இட்லி கடையே கூட நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து அது பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தான். அப்படி தான் விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து மக்கள் பார்த்துட்டு அதோட கனெக்ட் ஆகுறாங்க படத்தோட. நல்லாயிருக்கு, இது ஒரு மாதிரி, அதாவது வழக்கமாக அடிதடி குத்து வெட்டு, ஒரு புல்லட் கன் எடுத்துகிட்டு சுடுறது அது இதுன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சைலண்ட்டாக ப்ளசண்ட்டாக ஒரு கிராமத்தில் ஒரு நடக்கிற கதையை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எளிமையாக ரொம்பவும் பெருசாக பிரம்மாண்டப்படுத்தாமல் காமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பகுதி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறாங்க படத்தோட. ஸோ அது வந்து முதல் நாளை விட 2வது 3வது நாள் வந்து கலெக்ஷனை பெட்டர் ஆக்கியிருக்கு, அதுதான் உண்மை. ஸோ காந்தாரா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது காந்தாராவும் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக அதை வந்து ஆடியன்ஸ் கொண்டாட தவறவே மாட்டாங்க. எந்த விமர்சனம் யார் பண்ணாலும் மவுத் பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்கிறது தான் அது விமர்சனம். அந்த விமர்சனம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த படமாக இருந்தாலும் ஓடும். ஸோ இதெல்லாம் அதுக்கு உதாரணம் தான். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.